கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது என்றால், நீங்களும் நானும் மலை மேல் ஏறி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏறி வருகிற ஒரு மேலான அனுபவத்திற்கு நேராய் தன்னுடைய ஜனங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழாக நின்று கொண்டிருக்கிற தன் ஜனம் மேலே எழும்பி ஏறி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், மேலே ஏறி வருதல், மலை மேல் ஏறி வருதல் என்றால் ஏதோ ஒரு மலையேற்றத்தை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மலை மேல் ஏறி வருதல் என்றால் கர்த்தர் எதை வைத்து சொல்லுகிறார் என்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுவும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தன்னுடைய சபையிடத்தில், தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்களும் நானும் எழும்பி மேலே ஏறி வர வேண்டும், மேலே எழும்பி ஏறி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மேலே ஏறி வருதல் என்றால் எதை காட்டுகிறது? வாசியுங்கள். 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் ஏறி வந்து, அந்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தரிடத்தில் ஏறி வந்து. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். என்னிடத்தில் நீங்கள் ஏறி வந்து என்று சொல்லுகிறார். ஏறி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏறி வர வேண்டும், தன்னுடைய ஜனம் மேலே எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுவும் இந்த கடைசி நாட்களில் சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை வெளிப்பட இருக்கிற இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் ஏறி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சை எப்படிப்பட்டது என்றால் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 12வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சில பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவர்களும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் கடந்து வந்து மலை மேல் ஏறி வந்து தூரத்தில் என்னை பணிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அவர்களும் அப்படியே ஏறி வருகிறார்கள், தூரத்திலே இருந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார்கள், மீண்டும் இறங்கி போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது என்றால், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய உள்ளத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது என்றால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. மற்றவர்கள் வந்தார்கள், ஏறினார்கள், சற்று நேரம் இருந்தார்கள், தரிசித்தார்கள், மீண்டும் இறங்கி போய்விட்டார்கள், மீண்டும் முந்தின அனுபவத்திற்கு போய்விட்டார்கள். ஆனால் மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நீ மலை மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கு தங்கி இருக்க வேண்டும், நீ என்னோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிடத்தில் இடைப்படுகிறார். இதைதான் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்படுகிறார். பாருங்கள், என்னுடைய ஜனம் மலையின் கீழல்ல, மலைக்கு மேல் ஏறி வந்து என்னோடு கூட தங்கி இருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் குறிப்பிட்டு பாருங்கள், அங்கே இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே நீ தரித்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி மோசேயிடத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், ஆனால் மற்றவர்கள் ஏறி கர்த்தரை தரிசித்தார்கள், மீண்டும் இறங்கி போய்விட்டார்கள். யார் யாரெல்லாம் அப்படி செய்தார்கள் பாருங்கள். ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும். இவர்கள் அத்தனை பேரும் ஏறி போனார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தரிசித்தார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள், மீண்டும் கீழே இறங்கி வந்து விட்டார்கள். ஆனால் மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நீ ஏறி வந்து என்னோடு கூட இரு, மலை மேல் ஏறி வந்து இரு என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதுவும் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 2வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், மற்றவர்கள் சமீபித்து வரக்கூடாது.
ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் சமீபித்து வர வேண்டும். அது யார்? மோசே. மோசே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிற ஒரு மனிதன். மற்றவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிற ஜனங்கள், நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள். அவர்கள் அதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் மோசே எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறான்? சமீபித்து வர வேண்டும். எபிரேயரின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவும். அப்படி என்றால் மோசே யாரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்? தற்போதைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையை பிரதிபலிக்கிற மனிதன். அவன் ஏறி வரட்டும், என் அண்டையிலே சமீபித்து வரட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சமீபித்து வருவது மாத்திரமல்ல, என் அண்டையிலே தங்கி இருக்க வேண்டும், என்னோடு கூட இருக்க வேண்டும். மலை மேல் அவன் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆரம்பத்தில் மோசே இடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் சொல்லவில்லை. மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது, நான் உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன், நீ என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்து இந்த சீனாய் மலையில் என்னை தொழுது கொள்வீர்கள் என்றெல்லாம் சொன்ன கர்த்தர் ஆரம்ப நாட்களில் மோசே இடத்தில், நீ என்னை தனிப்பட்ட முறையில் வந்து தேட வேண்டும், என்னுடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் கற்றுத்தரவில்லை. போக போக மோசே கர்த்தரோடு கூட நடக்க நடக்க கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாய் மோசேக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். இப்படிதான் தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கற்றுத்தருகிறார். ஆரம்ப நாட்களில் நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருந்தாலும் சரியாய் ஏறி வராதவர்களாய் இருந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் தன்னுடைய உள்ளத்திலே நாம் ஏறி வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று நினைக்க கூடாது. அவர் இப்பொழுது தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏறி வந்து என் அண்டையிலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், அதுவும் ஆரம்ப நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த இடத்தில் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதுவும் ஒரு ஆரம்ப நாட்கள் தான் மோசேக்கு. மோசே அப்பொழுதுதான் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறார். நீ ஏறி வா என்று சொல்லிவிட்டார். ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் போனவுடன், இந்த மனிதன் இன்னும் கர்த்தர் அண்டையிலே நெருங்கி போனவுடன் கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தின் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 1 மற்றும் 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். 24வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் இந்த 34வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் சொன்ன வார்த்தைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சற்று பாருங்கள். 24வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்திற்கு ஏறி வா, அங்கே தங்கியிரு என்று தான் சொன்னார். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, நீ எப்பொழுது ஏறி வர வேண்டும், எந்த இடத்திற்கு வர வேண்டும், எந்த காரியத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் மோசேக்கு சொல்லவில்லை. நீ மலை மேல் ஏறி வா, என்னிடத்தில் தங்கியிரு, அவ்வளவுதான் கர்த்தர் சொன்னது. ஆனால் மோசே கர்த்தரோடு கூட நடக்க நடக்க, கர்த்தரோடு கூட அந்த மனிதன் சஞ்சரிக்க கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை மோசேக்கு கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். தேவ ஜனமே, நீங்கள் ஆரம்ப நாட்களில் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை மோசேக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கலாம், நீ ஏறி வா, தங்கியிரு என்று சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ எப்படிப்பட்ட சமயத்தில் ஏறி வர வேண்டும், எப்படி ஏறி வர வேண்டும், எந்த இடத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாய் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை ரகசியத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. ஆனால் ஆரம்பத்தில் கர்த்தர் மோசேக்கு அப்படி சொல்லவில்லை. மலை மேல் ஏறி வா, நீ சாதாரணமாய் ஜெபி. இதுதான் ஆரம்பத்தில் கர்த்தர் விசுவாசிக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இப்படியே உங்களுடைய ஓட்டத்தை நீங்களும் நானும் முடிக்க கூடாது. பாருங்கள், வளர்ந்து வர வேண்டும் கிறிஸ்துவுக்கு. என்ன எதிர்பார்க்கிறார்? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி எந்த இடத்துக்கு வர வேண்டும்? மலையின் ஏறி
அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். சும்மா மலை மேல கால் வச்சிடாத, மலை மேல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு அப்படி நின்றுடாத. எந்த இடத்துக்கு நீ வரணும்? மலையின் உச்சிக்கு வா, மலையின் உச்சிக்கு ஏறி வா. அப்போ மோசேயிட்ட கர்த்தர் தன்னுடைய காரியத்தை கற்றுத்தருகிறார். ஆரம்ப நாட்களில் கர்த்தர் இதையெல்லாம் மோசேயிடத்தில் சொல்லவில்லை. மோசேக்கு ஆரம்பத்திலே சொல்லவில்லை, மோசே நான் உன்னை அழைக்கிறேன், நீ இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், என் சமூகத்தில் வந்து 40 நாட்கள் தரித்திருக்க வேண்டும், மலை உச்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தா மோசே என்ன பண்ணியிருப்பார்? நான் மீதியான் தேசத்திலே இருந்துக்கிறேன், என் மாமனுடைய ஆடுகளையும் நான் மேய்த்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த மனிதன் கர்த்தரோடு கூட நடக்க நடக்க, தேவனோடு கூட சஞ்சரிக்க சஞ்சரிக்க, மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த மனிதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் ஏறி, ஒரு காலகட்டத்தில் மலை மேல் ஏறின மனிதன் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கடந்தவுடன் மலையின் உச்சிக்கு போய், அதுவும் எந்த சமயத்தில்? அதிகாலையில் எழும்பி மலையின் உச்சிக்கு போய் தேவன் குறித்திருக்கிற இடத்தில் போய் தங்கியிருக்கிற மனிதனாய் மாறுகிறார். இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய சபையிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்களும் நானும் கீழிருந்து மேலே எழும்பி மலையின் உச்சிக்கு வர வேண்டும். மலையின் உச்சி என்று நான் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் அண்டைக்கு ஏறி போதல். 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசித்தோம், அவர்கள் கர்த்தரிடத்தில் ஏறி வர கடவர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் எதை சொல்லுகிறார்? என் சமூகத்துக்கு ஏறி வாருங்கள், உங்கள் ஜெப அறைக்கு ஏறி வாருங்கள், உங்களை வேறு பிரித்து கொண்டு என் சமூகத்துக்கு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் முந்தின நாட்களில் இருந்தது போல ஏதோ ஒரு சமயத்தில் ஏறி வருதல் அல்ல, எப்படியாயினும் நான் ஏறி போதல் என்பது அல்ல. குறிப்பிட்டு சொல்லுகிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி மலையின் உச்சிக்கு நீ ஏறி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெப வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், மோசேயிடத்தில் கர்த்தர் அந்த சமயத்தில் செய்த இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மனசாட்சியின் காலம் என்ற ஒரு காலம் முடிந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் துவங்க இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் மோசேயிடத்தில், நீ ஏறி வந்து மலை உச்சிக்கு வந்து என் சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு காலம் முடிந்து இன்னொரு காலம் துவங்க இருக்கிறது. எந்த காலம் முடிய இருக்கிறது? கிருபையின் காலம் முடிந்து உபத்திரவத்தின் காலங்கள் துவங்க இருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் கிருபையின் காலத்தில் மலை அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன? சீக்கிரத்தில் ராக்காலம் வரை இருக்கிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரை இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் மலையின் உச்சிக்கு ஏறி வர வேண்டும், விடியற் காலத்தில் ஆயத்தமாகி ஏறி வர வேண்டும், என் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நான் கடந்த நாட்களில் ஜெபித்தது போல கொஞ்சம் நேரம், ஏதோ ஒரு பொழுதில் நான் ஜெபித்தேன், எப்பொழுதாவது ஜெபித்தேன் என்ற அனுபவத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய சபைக்கு திறந்து பேசுகிறார். அது என்ன? அதைதான் வாசித்தோம் 34வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அதுவும் சாதாரணமாய் நீ ஏறி வரக்கூடாது. எப்படி ஏறி வர வேண்டும்? முதல் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக் கொண்டு மேலே ஏறி வா. அப்படி என்றால் முந்தின கற்பலகை, நான் எழுதின என்னுடைய காரியங்கள் உடைக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு காரியத்திற்காக உடைக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு மோசே ஒரு காரியத்திற்காக அதை உடைத்து போட்டார். அவர் மேலே இருந்து இறங்கி வரும் பொழுது அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள், கர்த்தருடைய அந்த 10 கட்டளைகளை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வரும் பொழுது, தேவஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தேவ கோபாக்கினையில் இருந்து அவர்களை தப்புவிக்கும்படியா இந்த மனிதனாகவே முன்வந்து திறப்பிலே நின்று அந்த பலகைகளை உடைத்து போடுகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், தேவனுடைய பிரமாணம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம். கர்த்தருடைய வார்த்தை புறமே தள்ளப்பட்டு விட்டு, கர்த்தருடைய வார்த்தைகள் பின்னாக எரியப்பட்டு விட்டு,
மனுஷனுடைய சிந்தையின் காரியங்கள் செயல் வடிவம் பெற்று மிகுந்த வல்லமையோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், கர்த்தருடைய வார்த்தை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது? கிருபையின் காலம் முடிந்து உபத்திரவத்தின் காலம் துவங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுகிறார். அது என்ன? நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலையின் உச்சிக்கு ஏறி வந்து என் சமூகத்தில் நில் என்று சொல்லுகிறார். பாருங்கள், காரணம் என்ன? அன்றைக்கு மோசே இருந்த காலகட்டம் போலவே இன்றைக்கும் ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மனசாட்சியின் காலம் முடிந்து கிருபை நியாயப்பிரமாணத்தின் காலம் துவங்கி இருக்கிற ஒரு வேளை. அதே போல இன்றைக்கும் பாருங்கள், கிருபையின் வாசல் அடைபட போகிற ஒரு வேளை. ராக்காலம் மெல்ல மெல்ல தன்னுடைய வீரியத்தை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு வேளை. அந்தகாரத்தின் கிரியைகள் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளை. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விடுமோ என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிற இந்த வேளையில் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அவர் வாசற்படி அண்டையிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இயற்கை மௌனமாய் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ஏடுகள் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற பூமி அதிர்ச்சிகள், உலகத்தில் ஏற்படுகிற அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஒருவேளை கேட்டின் மனுஷனாய் இருந்து விடுவானோ, அல்லது இந்த மனிதன் இருந்து விடுவானோ என்பது போல ஒவ்வொரு மனிதனும் கேட்டின் மனுஷனின் காரியங்களை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு வேளையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மலையின் கீழ் இருக்கிற ஜனங்களாய் அல்ல, ஏறி என் சமூகத்துக்கு வந்து, அதுவும் விடியற் காலத்தில் ஏறி நீங்கள் வர வேண்டும். அதுவும் எப்படி வர வேண்டும்? உடைத்து போடப்பட்ட என்னுடைய பிரமாணங்கள், உடைத்து போடப்பட்ட என்னுடைய வார்த்தைகள், அவைகளுக்கு ஒத்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கற்பலகையை இழைத்துக் கொண்டு மேலே ஏறி வா என்றால் கர்த்தருக்கு தெரியும். மோசே ஏற்கனவே அந்த கற்பலகைகளை தொட்டு இருக்கிறார். அந்த மனிதன், அந்த கர்த்தர் எழுதின அந்த கற்பலகை, கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த கற்பலகை எப்படிப்பட்டது என்பது மோசேக்கு தெரியும். அந்த மனிதன் அதை தொட்டு உணர்ந்திருக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலையை இழைத்துக் கொண்டு மேலே நீ ஏறி வா. அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு தரிசனம்? என் வார்த்தை உடைக்கப்பட்டு விட்டது, என் வார்த்தைகள் புறமே தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும் என் முந்தின கற்பலகை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும், என் வார்த்தை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் என் வார்த்தையை, என் பிரமாணத்தை என் ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படிக்கு மேலே ஏறி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். நீங்களும் நானும் மெய்யாகவே பாக்கியம் பெற்ற ஜனங்கள். பாருங்கள், காரணம் என்ன? இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்பி இருக்கிறார். பாருங்கள், மற்ற ஜனங்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை விட, கல்விமான்கள், படித்த மேதைகள், அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், இவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இந்த உன்னதமான ஒரு காரியத்திற்காக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். அதை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கிறாய். என் வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியும். அதற்கு விரோதமாய் நீ எதையும் செய்ய முடியாது. அதை நீ தொட்டு பார்த்திருக்கிறாய், அதை உணர்ந்திருக்கிறாய், உனக்கு தெரியும். ஆனால் நடைபெறுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? என் வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை, சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், அலங்கோலங்களான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை, முந்தின வார்த்தை, என்னுடைய மகிமையான வார்த்தை மீண்டும் இந்த பூமியில் நிலை பெறத்தக்கதாய் நீங்கள் ஏறி வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுகிறார். பாருங்கள், ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தர் இந்த காரியங்களை மோசேயிடத்தில் சொல்லவில்லை. நான் என் நியாயப்பிரமாணத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன், என் ஜனங்களுக்கு நீ பிரமாணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், இந்த ஜனங்களை
நான் விடுவிக்கிறேன், அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், அதை உன்மூலமாய் செய்கிறேன் என்ற ஒரே ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த மனிதன் தொடர்ந்து கர்த்தரோடு நடக்க நடக்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாத்திரம் கர்த்தருடைய சிந்தையில் இல்லை. தன்னுடைய ஜனம் தன்னுடைய பிரமாணத்தின்படி கட்டி எழுப்பப்பட வேண்டியதுதான் கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிற மகா பெரிய தரிசனம் என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவனோடு கூட தொடர்ந்து நடக்க நடக்கத்தான் நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட தொடர்ந்து சஞ்சரிக்கத்தான் கர்த்தருக்குள் இருக்கிற உன்னதமான தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். தூரத்திலிருந்து பணிந்து கொள்வோம் என்றால், ஏறுவதும் இறங்குவதுமாயிருப்போம் என்றால், கொஞ்ச நேரம் தங்கி இருப்பதும் மீதி நேரம் மலையின் கீழே வாசம் பண்ணுவதுமாய் நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய உள்ளத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரோடு கூட தொடர்ந்து தங்கி இருக்கும் பொழுதுதான் மலையின் கீழ் அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு ஏறி சென்று கர்த்தரை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பாலும் தேனும் மாத்திரம் அவருடைய கண்களுக்குள் நிற்கவில்லை. என் ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவது கர்த்தருக்கு ஒரு தரிசனமாய் இருந்தாலும் அதைவிட ஒரு மேலான ஒரு தரிசனம் இருந்தது. அது என்ன? என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். என் ஜனம் 7 ஜாதிகளை ஜெயிக்க வேண்டும். என் ஜனம் மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும். என் ஜனம் கானானை சுதந்திரிக்க வேண்டும். அது எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? கானானியனை ஜெயித்து சுதந்திரிக்க வேண்டும், உடன்படிக்கை செய்து அல்ல. அப்படி என்றால் மோசே, நீ ஏறி வா, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை உச்சிக்கு ஏறி வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் இப்படித்தான் பார்க்கிறார். உன்னதமான அழைப்பை பெற்ற ஒரு மோசேவாய் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். பாருங்கள், மெய்யாகவே நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். உங்களையும் என்னையும் கர்த்தருடைய உள்ளம் நம்புகிறது. என்னவென்று நம்புகிறது? இந்த மனிதனிடத்தில், இந்த ஜனங்களிடத்தில் என் உள்ளத்தை நான் திறந்து பேசுவேன் என்றால் மெய்யாகவே இந்த ஜனங்கள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஏறி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அப்படிதான் நடந்தது. பாருங்கள், அந்த இடத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே. அந்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. அப்ப கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்திலும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறார்? இந்த கடைசி நாட்களில் இந்த கூட்டத்தை நான் எழுப்பி இருக்கிறேன். அப்ப இந்த ஜனத்தை நான் நம்புறேன். இந்த ஜனம் ஏறி வந்து எனக்காக காரியத்தை சாதிக்கும். உடைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பிரமாணத்தை மீண்டும் என் ஜனம் எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்த ஒரு வைராக்கியம் காட்டுகிறார். பாருங்க, உங்கள் மீதும் என் மீதும் மற்றவர்கள் மீது வைக்காத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். பாருங்க, பல சமயத்தில் நம்மை நாம் நம்புவது இல்லை. ஆனால் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் இந்த உன்னதமான ஒரு வேலையை செய்வதற்காக உடைத்து போடப்பட்ட பிரமாணங்களை மீண்டும் எடுத்து நிறுத்துகிற என் ஜனம், இந்த ஜனம் என்று சொல்லி நம்பி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு சவாலை விடுகிறார். பாருங்கள், ஒரு அறைகூலை விடுகிறார். பாருங்கள், தன் உள்ளத்தை திறந்து பேசுகிறார். பாருங்கள், அது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். சீனாய் மலைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தேவனுடைய பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பர்வதத்திற்கு வந்து நில், என்னுடைய சமூகத்துக்கு வந்து நில் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது கர்த்தரின் பர்வதம் என்று தான் சொல்லுவார்கள், கர்த்தரின் மலை என்று சொல்வார்கள், கர்த்தருடைய பிரசனம் தங்கி இருக்கிற இடம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த கடைசி நாட்களில் எழும்பி இருக்கிற நீங்களும் நானும் மலை உச்சிக்கு ஏறி வர வேண்டும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லுகிறார், விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை உச்சிக்கு வா என்று சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் மலை உச்சிக்கு நம்மை வர சொல்லுகிறார்? மலையின் கீழ் அடிவாரத்திலிருந்தே கர்த்தருக்கென்று நாம் காரியத்தை சாதிக்க முடியாதா? அழைக்கப்பட்ட ஜனங்கள் தானே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் தானே, பஸ்காவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தானே. அப்படி இருக்க ஏன் மலை அடிவாரத்திலிருந்தே நாம் கர்த்தருக்கென்று காரியங்களை சாதிக்க முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம். கர்த்தர் எதற்காக உங்களையும் என்னையும் மலை உச்சிக்கு ஏறிவா என்று சொல்லுகிறார் என்றால், மலை உச்சியில் தங்கி இருக்கிற மனிதனுக்கும் மலை அடிவாரத்தில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. பாருங்கள், மலை உச்சியில் ஏறி வருகிறவர்கள் வித்தியாசமானவர்கள்,
மலையின் அடிவாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வேறு விதமானவர்கள். மலை உச்சியில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மலையின் கீழே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அதற்காக இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இதற்காகத்தான் கர்த்தர் என்னை மலையின் உச்சிக்கு ஏறி வர சொல்லுகிறாரா என்ற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம். பாருங்கள், அதுவும் கர்த்தர் மோசேயை அழைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். பாருங்கள், 34வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், மோசே போகிற எல்லா இடத்திற்கும் பின்பற்றி வருவது யார்? யோசுவா பின்னாடியே வந்துடுவார். மோசே போகிற இடத்துக்கெல்லாம் யோசுவாவும் அப்படியே பின்தொடர்ந்து வருவார். கர்த்தர் பார்த்தார், உன்னோடு கூட நான் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நான் உன்னோடு கூட என் மனதை திறந்து பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சிநேகிதன் தான் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துவான். பார்த்தீங்களா? சிநேகிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். ஒளிவு மறைவு என்பது இருக்காது. மற்ற உள்ளத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியத்தை கூட சிநேகிதர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். பாருங்கள், அப்படி என்றால் கர்த்தர் மோசே எப்படி பார்த்தார்? ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் யாரோடு கூட பேசினார்? மோசையோடு கூட பேசினார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ ஏறி வரும்பொழுது யாரும் உன் கூட வரக்கூடாது. ஏன்னா நான் ஒரு விசேஷித்த காரியத்தை பேசப் போகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை நான் பேசப் போகிறேன். மகிமையான காரியங்களை நான் வெளிப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி, அதுவும் என் மகிமையை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவஜனமே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட விரும்புகிறார். பாருங்கள், இந்த ஜெப நேரம் என்பதை நீங்கள் எப்படி என்று நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை சில பேர் ஜெப நேரத்தை கர்த்தரிடத்தில் போய் நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை இறக்கி வைக்கிற நேரமாய் நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்லது கர்த்தரிடத்தில் போய் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய இதய கதவை தட்டுவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஜெப நேரம் என்பது எப்படிப்பட்டது என்று தெரியுமா? ஆரம்பத்தில் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பத்தை ஏறெடுப்பது மாத்திரம்தான் நம்முடைய ஜெபமாய் இருந்திருக்கலாம். மோசேயுடைய ஜெப வாழ்க்கையை கூட சற்று யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் அந்த மனிதன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற சமயத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் தான் ஆண்டவரிடத்தில் போய் பேசுவார். ஆண்டவரே, உடைய ஜனங்களை இன்னும் நீர் விடுவிக்கவில்லையே, இன்னும் உடைய ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லையே. இதுதான் மோசேயுடைய ஆரம்ப கால ஜெபமாய் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தரோடு கூட இந்த மனிதன் நடக்க நடக்க இந்த மனிதனுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. இந்த மனிதன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜெபங்கள் வித்தியாசமாய் மாற ஆரம்பிக்கிறது. இன்னும் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், இந்த ஜெப நேரத்தில் இந்த மனிதன் பேசுவதை விட யார்தான் அதிகமாய் பேச ஆரம்பிக்கிறார்? கர்த்தர் பேச இந்த மனிதன் கவனித்து கேட்கிறான். கர்த்தர் பேச பேச இந்த மனிதன் கவனித்து கேட்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து ஒரு மனிதனோடு கூட பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மனிதன் கவனித்து கேட்கிறான். அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நிபந்தனை இல்லாமல் அந்த மனிதன் தன் உள்ளத்திலே அப்படியே தரித்துக் கொள்ளுகிறான். அதனால் தான் கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறார். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருவரோடு கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம். நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவங்க கவனம் நம்ம மேலே இல்லாமல் வேற பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை செல்ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க, இல்லாட்டி வேற புக்கை படிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை வேற எதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுறதை நிறுத்திடுவோம். கேட்கலப்பா, நம்ம பேசுறது ஒன்றும் இறங்கலைங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், இருதயத்தின் ஆழங்களை அறிந்த கர்த்தர் மோசேயுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நான் சொல்லுவதை இந்த மனிதன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். நிபந்தனை இல்லாமல், எந்தவித தட்டுதலும் இல்லாமல் இந்த மனிதன் ஆமேன் என்று மாத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆமேன் என்று மாத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உரையாடலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆரம்பத்தில் அந்த மனிதன் ஜெபித்த ஜெபம், ஆனால் இப்பொழுது அவனுடைய ஜெப வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானது. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், நீ மலை மேல் ஏறி வா, உச்சிக்கு வா, அதிகாலமே எழும்பி வா, என்னை நீ சமீபத்தில் வந்து பணிந்து கொள், என் சமீபத்தில் வந்து நீ பணிந்து கொள், உனக்கு நான் வெளிப்படுத்த வேண்டிய என் மகிமையின் காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி மோசேயிடத்தில் சொல்லுகிறார். மலையின் கீழே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மலையில் ஏறி மேலே செல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம் என்றால்,
கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் மலை உச்சிக்கு அழைக்கிறார் என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். வாசியுங்கள் யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எகிப்தை விட்டு வெளியேறினவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பஸ்காவை அனுசரித்தவர்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். ஆனால் அவர்கள் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள்? மலையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மலையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு மேலே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் எப்படி காணப்படுகிறது? பட்சிக்கிற அக்கினியை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மலைக்கு கீழே இருந்து பார்த்தோம்னா தரிசனம் தெளிவா தெரியாது. அது எப்படிதான் தெரியும்? பட்சிக்கிற அக்கினி போலதான் இருக்கும். அது கர்த்தருடைய பிரசன்னமா நமக்கு தெரியாது. ஆனால் மலையின் மேல் இருக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும் பாருங்கள். வாசியுங்கள் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. மேகம் மலையை மூடிற்று. அந்த வார்த்தையை பாருங்கள். ஒரு மேகம் மலையை மூடிற்று. மேகம் மூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப மலை உச்சியில் இருக்கிற மனிதனுக்கு தான் அது தெரியும். இது பட்சிக்கிற அக்கினியா அல்லது மேகமா என்பது மலையின் உச்சியில் இருக்கிற மனிதனுக்கு தான் தெளிவான தரிசனம் தெரியும். ஆனால் மலைக்கு கீழே இருக்கிற மனிதர்களுக்கு என்ன தெரியாது? ஏதோ ஒன்று நடக்குது, அது பட்சிக்கிற அக்கினி போல இருக்குது, இப்படிதான் தெரியும். ஆனா முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியம். பட்சிக்கிற அக்கினி அல்ல, அது என்னவா இருக்கிறது? ஒரு மேகம். கர்த்தருடைய மகிமை மோசேயை மூடிக்கொண்டிருக்கிறத பாருங்க. மலைக்கு கீழே இருந்தோம்னா கர்த்தரண்டையில நெருங்கி போகாமல் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் இருந்தோமோ அதே ஜெப வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கும் கர்த்தரண்டையில நெருங்கி போகாமல் தூரத்திலேயே நின்று கொண்டிருப்போம் என்றால் தெளிவான தரிசனத்தை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மேலே ஏறி ஆண்டவர் அண்டையிலே நெருங்கி போகும்பொழுதுதான் தெளிவான தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, மேலே இந்த மனிதன் ஏறி சென்று தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்றவுடன் கர்த்தருடைய மகிமை அந்த மனிதனை மூட ஆரம்பித்து விடுகிறது. மோசேக்கு தெரிகிறது இது மேகம். மேகத்தில் மூடப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும்? குளிர்ந்த ஒரு அனுபவமா இருக்கும். பாருங்கள், இந்த கோடை வாசஸ்தலங்களுக்கு போகிறவர்கள் நிச்சயமாய் மலை உச்சிக்கு ஏறுவார்கள். அப்பொழுது அந்த மேகம் அவர்கள் மீது நிழலிட்டு போவது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். மிகுந்த குளிர்ச்சியா இருக்கும். அவருடைய சரீரத்தை அப்படியே பரவசப்படுத்தும். இதை மேலே உச்சியில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உணர முடியும். ஆனால் கீழே இருக்கிறவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? பட்சிக்கிற அக்கினி. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அப்ப கர்த்தருடைய மகிமையின் காட்சி கீழே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, கீழே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் தான், கர்த்தருடையவர்கள் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே இருந்து கொண்டிருக்கும் பொழுது மகிமையான கர்த்தருடைய தரிசனத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், மேலே ஏறி வா, என் அண்டையிலே நெருங்கி வா, என் அண்டையிலே நெருங்கி வந்து பணிந்து கொள். அப்பொழுதுதான் உனக்கு என்னுடைய மகிமையான தரிசனங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு பல பேர் கீழேயே நின்று கொண்டிருப்பதனால்தான் தெளிவான தரிசனத்தை பெறாமல் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை அவர்கள் தரிசித்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார்தான்? இஸ்ரவேல் புத்திரர் தான். கர்த்தருடைய வார்த்தையில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. தேவஜனங்கள் தான், சபைக்கு வருகிறவர்கள் தான், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான், கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள் தான், ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான். ஆனால் மலையின் அடிவாரத்திலேயே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய தரிசனம் அவர்களுக்கு தெளிவாய் தெரியாது. கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. கீழே இருந்து பார்க்கும் பொழுது வேறு விதமாய் தான் காணப்படும். மேலே ஏறி வந்து பார்க்கும் பொழுதுதான் அது பட்சிக்கிற அக்கினி அல்ல, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் என்று சொல்லி அந்த மகிமையின் காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். பாருங்க, அதனால தான் கர்த்தர் சொல்றார், ஏறி வா. கடைசி நாட்களில் இருக்கிற ஜனமே, ஏறி வாருங்கள், தெளிவான தரிசனத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்ன? இன்றைக்கு ஒரு கூட்டம் பிரமாணத்தை உடைத்து போட்டுவிட்டு
கீழே நின்று கொண்டே நான் இதை பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார், கர்த்தர் என்னை இங்கு கொண்டு போனார், அங்கு கொண்டு போனார் என்றெல்லாம் சொல்லி கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை ஜனங்களிடத்தில் புகுத்து கொண்டு திணித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஏறி வாங்க, தெளிவானதை பாருங்கள், தெளிவான என் மகிமையை பாருங்கள், என் மகிமையின் காட்சியை கண்டு ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இன்றைக்கு சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, ஆவிக்குரிய சபைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அலங்கோலங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற அலங்கோலமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள். ஆராதனை வேளையில் ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லுகிறான் பாருங்கள், எக்காலத்தை உரத்த சத்தமாய் ஊதினால் அபிஷேகம் இறங்கும் என்று சொல்லி ஒரு மனிதன் பேசுகிறான் பாருங்கள். எக்காலம் என்பது சாதாரண ஒரு இசைக்கருவி, அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்தை ஊதும் பொழுது அபிஷேகம் இறங்கும். நிச்சயமா இறங்காது. உணர்ச்சிகள் தான் தூண்டப்படும், உணர்ச்சி வேகங்கள் தான் தூண்டப்படும். பாருங்கள், ஆவியில் நிறைய மாட்டார்கள் ஜனங்கள், உணர்ச்சி வேகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள். வந்தவர்கள் வந்த பிரகாரமாகவே போவார்கள். மலை அடிவாரத்தில் இருந்தவர்கள் மலை அடிவாரத்தில் அல்ல, இன்னும் பாதாளத்துக்கு இறங்கத்தக்கதான காரியத்திற்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மலையின் கீழே இருந்துகிட்டே தெளிவற்ற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீ ஏறி வா, மலை உச்சிக்கு ஏறி வா, நான் உனக்கு மகிமையை காட்டுகிறேன், என் மகிமையை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அதனால தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் மனம் திறந்து பேசுகிறார். அது என்ன? மலை உச்சிக்கு ஏறி வா, நான் சொல்லுகிற இடத்தில் தங்கி இரு, மற்றவர்கள் இறங்கி போய்விட்டாலும் நீ தரித்து இரு. நீ தரித்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்களில் கிருபையின் காலம் முடிய போகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தரித்திருக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, மலை உச்சிக்கு ஏறும்பொழுதுதான் காரியங்கள் எப்படி மாறும் என்றால், மலையின் கீழே இருக்கும் வரையிலும் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் கர்த்தர் நம்மை மலைக்கு மேலே ஏறி வர சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் 40 நாள் எங்கு இருக்கிறார்? மலையில் தங்கி இருக்கிறார். இரவும் பகலும் அந்த மனிதன் 40 நாட்கள் தங்கி இருக்கிறார். அந்த சமயத்தில் என்ன நடந்தது? உபாகமத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். மோசே சொல்லுகிற வார்த்தை பாருங்க, மலை உச்சிக்கு நான் போனேன், தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்தேன், நான் அப்பத்தை புசிக்கவும் இல்லை, தண்ணீரும் குடிக்கவில்லை. எத்தனை நாட்கள்? 1, 2, 3 என்று அல்ல, 40 நாட்கள் நான் தண்ணீர் குடிக்கவில்லை, அப்பம் புசிக்கவில்லை. அப்படி என்றால் தேவ சமூகத்துக்கு அந்த மனிதன் போனவுடன் தன்னுடைய உலக காரியங்கள் அத்தனையும் அந்த மனிதன் மறந்து போய் விடுகிறான். கர்த்தருடைய மகிமை அந்த மனிதனை மூட ஆரம்பித்தவுடன் அந்த மனிதன் அன்றாடமாய், ஒவ்வொரு மனிதனும் மனிதனாய் பிறந்தவன் இயல்பாய் செய்கிற புசித்தல், தண்ணீர் குடித்தல் என்ற காரியத்தை கூட அவன் மறந்து விடுகிறான் என்றால் நீங்கள் பாருங்கள், தேவ மகிமை எவ்வளவு மேலானதாய் காணப்படுகிறது. பாருங்கள், நமக்கு எவ்வளவுதான் அலுவல் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும், நேரம் வரும் பொழுது சரியான நேரத்தில் நம்மையும் அறியாமல் நம்முடைய சரீரம் நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறது, இது புசிக்க வேண்டிய வேலை, இது தண்ணீர் குடிக்க வேண்டிய வேலை என்று சொல்லி நம்முடைய சரீரம் நமக்கு காட்டி விடுகிறது. ஆனால் இந்த மனிதன் தேவ சமூகத்துக்கு போனவுடன் தன் சரீர சம்பந்தப்பட்ட அடிப்படை காரியங்களை கூட இந்த மனிதன் மறந்து போய் விடுகிறான். அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ மலை மேல் ஏறி வா, அதன் பின்பாக இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நீ பார். நீ மலையின் கீழே இருக்கிற வரையிலும் புசிக்கிற மனிதனாய், குடிக்கிற மனிதனாய், உலக சம்பந்தப்பட்ட காரியங்களை தேடுகிற மனிதனாய், எதை கொள்வேன், எதை விற்பேன், என்ன காரியத்தை நான் கட்டி எழுப்புவேன், எந்த காரியத்தை என் குடும்பத்துக்கு நான் சேர்ப்பேன், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படிதான் உன்னுடைய சிந்தை தேடிக்கொண்டிருக்கும். ஆனால் மலை மேல் ஏறி வா என்று கர்த்தர் அழைக்கிறதின் ரகசியம் என்ன? நீ வந்து பார், உன் சரீரத்தின் அடிப்படை காரியங்களை கூட நீ மறந்து போய் என் மகிமையில் நீ அப்படியே தங்கியிருக்க ஆரம்பித்து விடுவாய். அப்பொழுது என் மகிமையை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். அதிலும் ஏன் மோசேவுக்கு இந்த இடத்தில் இந்த 40 நாட்கள் எடுத்துக்கொண்டது?
கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மனிதன் இருந்த சமயத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? தன்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுகிறார், தன் ஆசாரியனை குறித்து பேசுகிறார், ஆசாரியனின் வஸ்திரத்தை குறித்து பேசுகிறார், பலியிடுதலை பற்றி பேசுகிறார், ஜனங்களை ஒப்புரவாக்குதலை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. பிரதான ஆசாரியனை குறித்து பேசும் பொழுது அது யாருடைய சாயலை காட்டுகிறது? என் குமாரனின் சாயலை பார் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் காட்டுகிறார். புதிய ஏற்பாட்டில் நடைபெறப் போகிற காரியங்களை கர்த்தர் காட்ட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் இந்த மனிதன் கண்டு கலிகூற ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் புசிப்பதையும் தண்ணீர் குடிப்பதையும் கூட அந்த மனிதன் மறந்து போய் கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு உலக காரியங்களினால் உலக காரியங்களை குறித்த கவலை உங்களை அதிகமாய் நெருக்கி கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் மலை அடிவாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்கள் குடும்பத்தை குறித்த பாரங்கள் அதிகமாய் உங்கள் மனதை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்களினால் நீங்கள் மிகுந்த பாரம் அடைந்து தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மலை அடிவாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏறி வா, மலை உச்சிக்கு ஏறி வா. மகிமையான காரியத்தை செய்ய வேண்டியவன் நீ மலை உச்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, காரணம் என்ன? மோசே கூட நீங்கள் ஆரம்பத்தில் பார்ப்பீர்கள் என்றால் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் காட்சி அந்த மனிதனுக்கு எப்படிதான் தெரிந்தது? பட்சிக்கிற அக்கினியை போலத்தான் தெரிந்தது. வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். தூரத்திலிருந்து பார்க்கிற எல்லாருக்கும் இப்படிதான். கர்த்தருடைய மகிமை வெளிப்படாது, பட்சிக்கிற அக்கினி போல் தான் காணப்படும். வாசியுங்கள், 3வது அதிகாரத்தில் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பாருங்கள், அப்போ மோசே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார்? முட்செடி ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது, பட்சிக்கிற ஒரு அக்கினி. இதுதான் மோசேக்கு தெரிகிறது. ஆனால் மோசே என்ன செய்தாராம்? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்டே போய் இந்த அதிசய காட்சியை பார்ப்பேன். அப்பொழுது இந்த மனிதனுக்குள்ள தெரியுது, இது என்ன? பட்சிக்கிற ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் இதை கிட்டே நெருங்கி போய் பார்ப்பேன். ஆனால் நெருங்கி போய் அந்த மனிதன் பார்த்த பொழுது அது பட்சிக்கிற அக்கினி அல்ல, தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பட்சிக்கிற அக்கினி போல தான் தெரியும். மேலே ஏறி வந்து பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. மேலே ஏறி வருதல் என்றால் என் அண்டையிலே ஏறி வரட்டும், என் ஜனம் என் அண்டையிலே நெருங்கி வரட்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, தேவ ஜனமே, நீங்கள் முந்தின நாட்கள் ஜெபித்தது போல 5 நிமிடம் 10 நிமிடம் என்று சொல்லி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு இது கிருபையின் காலத்தின் ஆரம்ப நாட்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவ பர்வதத்தின் கொடுமுடியில் ஏறி சென்று கர்த்தரோடு கூட அமர்ந்திருந்து மலை உச்சியில் தங்கி நின்று திறப்பில் நின்று போராட வேண்டிய கிருபையின் நாட்கள் முடிந்து போகிற கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுகிறார். மலை உச்சிக்கு ஏறி வா, உன் சரீரத்தின் காரியங்களை நீ மறந்து போய்விடுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சரீரத்தின் காரியங்கள் எல்லாம் மறந்துட்டார் மோசே. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாரே, பசி எடுக்கவில்லை, தாகம் எடுக்கவில்லை. இயல்பாய் ஒரு மனிதனுக்குள் நடைபெறுகிற காரியங்களை கூட அந்த மனிதன் மறந்து விடுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அதிகமான பாரங்கள், அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி நீங்கள் நிம்மதியை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். சற்று மோசேயை யோசித்து பாருங்க. மோசே ஒரு குடும்பத்திற்கு தலைவன் அல்ல, எத்தனை குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகிறார்? 6 லட்சம் குடும்பங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் என்றால் அந்த மனிதனை சுற்றி இருக்கிற பாரம் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று யோசித்து பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகளை அனுதினமும் அந்த மனிதன் சந்திப்பார். சாதாரணமாக உங்கள் குடும்பத்தில் 1 அல்லது 2 பிள்ளைகள் இருந்தாலே நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? அதிலும் விசேஷமாய் இந்த விடுமுறை நாட்களில் நீங்க சொல்லுகிற காரியம் என்ன? எப்படிதான் இதுங்களை சமாளிக்க போறனோ தெரியல. இந்த லீவ் டைம்ல நம்ம யோசிக்கிறோம். யோசித்து பாருங்க, மோசேவை 6 லட்சம் புருஷர்கள், எண்ணிக்கைக்கு உட்படாத லேவியர்கள், எண்ணிக்கைக்கு உட்படாத புறஜாதிகள் என்று சொல்லி ஒட்டுமொத்தத்தில் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்றால் 20 அல்லது 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குடும்பத்திற்கு இந்த மனிதன் தலைவனாய் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அப்படி வேலை பலு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும்.
ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு வேலை போல் அதிகமாக இருக்குப்பா, உன்னால் ஜெபிக்க முடியாது, அதனால் 6 லட்சம் புருஷர்களை நிறைய ப்ரேயர் வாரியர்ஸ் ஏற்படுத்தி, ஜெப வீரர்களை ஏற்படுத்தி விட்டு நீ அவங்களெல்லாம் விசாரி அப்படின்னு சொல்லலை கர்த்தர். எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே ஏறி வா. குடும்ப பிரச்சனை, சபை பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, எதை பற்றியும் யோசிக்காத. எங்கே ஏறி வா? மலை உச்சிக்கு ஏறி வா. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். உங்களையும் என்னையும் பொறுப்பற்றவர்களை கர்த்தர் மாற்றுகிறாரா? இல்லை. பரம தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக உங்களோடும் என்னோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த 6 லட்சம் பேரையும் அந்த மனிதன் விட்டு பொறுப்பற்ற மனிதனாய் அல்ல, மிகப்பெரிய பொறுப்பை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த மனிதர்களுடைய பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டிருக்கிற மனிதனாய் அல்ல, தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த மனிதன் மலையில் ஏற ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இதைதான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பம், என்னுடைய குடும்பம், என் வாழ்க்கை, என் பிள்ளைகள், என் பெற்றோர் என்று சொல்லி சுயநலமாய் சுற்றி கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் கர்த்தர் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அது என்ன? மலையின் உச்சிக்கு ஏறி வா, என்னுடைய பாரத்தை நீ பார்க்க ஆரம்பிப்பாய், என்னுடைய மகிமையான தரிசனங்களை நீ பார்க்க ஆரம்பிப்பாய் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுத்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். மலை உச்சிக்கு ஏறி வா என்று சொல்லி அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இந்த மனிதன் ஏறி சென்றான், எல்லாவற்றையும் இந்த மனிதன் மறந்து விட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இறங்கி போ என்று சொல்லத்தக்கதாய் இந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். நீ இறங்கி போக வேண்டியது அவசியம் மோசே, இப்பொழுது நீ சந்திக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, இறங்கி போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார் அந்த மனிதனை. அப்படியா இந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்க ஆரம்பித்து விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? குடும்ப தலைவர்களே, உங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் என்று உங்கள் தலைக்கு மிஞ்சின காரியங்கள் நிறைந்து காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? மலை அடிவாரத்தை விட்டுவிட்டு நீ மேலே ஏறி வா. நீ விசாரித்தது போதும், நீ ஏறி வா, என் சமூகத்துக்கு நீ ஏறி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தரித்திருக்க ஆரம்பி. மனுஷனுடைய பாரத்தினால் நீ நிறைந்தது போதும், என்னுடைய பாரத்தினால் நீ நிரப்பப்பட வேண்டிய வேலை இது. கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் துவங்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் தீவிரமாய் கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் மலையின் உச்சிக்கு ஏறி ஆண்டவருடைய பர்வதத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியம் பாருங்கள். ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் மலை உச்சிக்கு ஏறி வர சொல்லுகிறார்? இன்னொரு ரகசியம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மலையின் அடிவாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். மலை அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்களுடைய சிந்தையில் இருக்கிற காரியத்தை பாருங்க. மலையின் அடிவாரத்தில் வாசம் பண்ணுகிற தேவ ஜனங்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், வேற யாரும் இல்லை. கர்த்தருடைய சபைக்கு உட்பட்ட தேவ ஜனங்கள் தான். மலை அடிவாரத்திலேயே சுற்றி கொண்டிருந்தா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்கும் என்றால் அவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் மலை அடிவாரத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாய் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய ஆரம்பிப்பீர்கள். இந்த ஜனங்கள் அதை தான் செய்தார். ஒரு மனிதன் தூரத்தில் எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியை பார்த்தான். நான் கிட்டே போய் அதை பார்ப்பேன் என்று சொல்லி போய் தேவ மகிமையை கண்டான். ஆனால் தேவ ஜனங்கள் பாருங்கள், கீழே நின்று கொண்டு மேலே பார்க்கிறார்கள். பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளும் ஒரு எண்ணம் வரவில்லை, நான் ஏன் அதை போய் பார்க்கக்கூடாது என்று சொல்லி யோசிக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் யோசிக்காமல் இருந்ததற்கு ஒரு காரணம் என்ன? மோசே ஏறி செல்லும் பொழுதே சொல்லியிருக்கார். மோசே ஏறும் பொழுதே சொல்லிவிட்டு செல்கிறார், ஒரு மனுஷனும் ஏறி வரக்கூடாது என்று சொல்லியது நிமித்தம் இருந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எப்பொழுதுமே அந்த ஒரு ஆர்வம் இல்லாததை நாம் பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே வேட்கையாய் எரிந்து கொண்டிருந்தது. நீங்கள் மலை அடிவாரத்திலேயே சுற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் நாளடைவில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களையும் அறியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அதற்கேற்ற ஜனங்களும் இருக்கத்தான் செய்வார்கள்.
உங்களுடைய சிந்தையில் இருக்கிற காரியத்திற்கு சுய உருவு கொடுக்கிற ஒரு ஆசாரியன் இருக்கத்தான் செய்வான். பாருங்கள் அந்த இடத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். பாருங்கள், மலை அடிவாரத்தில் இருக்கிறவர்கள் இதை தான் செய்வார்கள். மலை அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எதை செய்வார்கள்? தங்கள் சிந்தையில் இருக்கிற காரியத்தை சொல்லுவார்கள். தங்கள் சிந்தையில் இருக்கிற காரியத்தை கட்டி எழுப்புவார்கள். கட்டி எழுப்பிவிட்டு கடைசியா என்ன சொல்லுவார்கள்? 5வது வசனத்தில் பாருங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். தன் சிந்தையில் இருக்கிற காரியத்தை ஜனங்கள் சொல்ல அதை செயல் வடிவம் படுத்தின ஒரு ஆசாரியன் அதை முடிவில் எப்படி முடிக்கிறான்? கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி முடிக்கிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் இதுதானே. தங்கள் சிந்தையில் இருக்கிற காரியங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் முடிவில் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருடைய காரியம், இது கர்த்தர் எங்களுக்கு சொன்ன திட்டம், கர்த்தர் எங்களுக்கு தந்த திட்டம் என்று சொல்லி பேசுகிறார்கள். தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க? மனமு வந்து அதற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன? மலையின் கீழே இருக்கிறதினால் அவர்களுக்கு தெரியவில்லை. இது கர்த்தர் கொடுத்த திட்டமா அல்லது அவன் சிந்தையில் இருந்து பிறந்த திட்டமானு அவங்களுக்கு தெரியல. சமீபத்தில் பாருங்க, ஒரு டிவி சேனல் வச்சு நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. அவரை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனாராம். கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனாராம். பிதா அமர்ந்திருக்கிறாராம். அவங்க பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நான் பார்த்து நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க அப்புறம் வெளியில் போய். அவர் போனாராம் அங்கே பிதா உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ அவருடைய டிவி சேனலுடைய கேசட் பிதாவுடைய டேபிளுக்கு மேலே இருந்துதான். ரொம்ப நல்லா இருக்குல்ல, அந்த டேப் அது மேலே இருந்துதான். அப்போ இவர் வந்தவொடனே கர்த்தர் சொன்னாராம், ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது சேனலு, ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீ கொண்டு வரணும். எப்படி? பிதா என்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்? அதை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்றாரா. ஐயா அவன் கேட்டுட்டு கீழே இறங்கி வந்தார், அதையே சொல்கிறாரு. அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி வருது. பாருங்க, நம்மால என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்கானுங்க பாருங்க. இன்னைக்கு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொண்டு ஜனங்களை மோசப்படுத்தி கொண்டு திரிகிற கள்ள தீர்க்கதரிசிகள், வஞ்சிக்கப்படுகிற ஆவிகளினால் பிடிக்கப்பட்டு அவர்களும் மற்றவர்களை வஞ்சித்துக் கொண்டு கேட்டுக்கு நேராய் தீவிரமாய் அழிவை வருவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அவர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். முடிவில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திட்டம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தீர்மானம், கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். உங்க பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டம். அங்கத்தினர் ஆவதற்கு இவ்வளவு தொகையை செலுத்துங்கள், 24 மணி நேரமும் நாங்கள் ஜெபிப்போம். எனக்கு புரியல, எப்படின்னு தெரியல. அவன் தூங்குறானா தூங்கலையா தெரியல. அந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி முடிக்கிறாங்க, நம்மளும் அதை கேட்டுட்டு போறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மலை மேலே ஏறி வந்து பார். கீழே இருக்கிற மனுஷெல்லாம் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? மனுஷ சிந்தையை செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள், மனுஷ திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள், தன்னுடைய சபையை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, பிரம்மாண்டமாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி, தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்ட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கள்ள ஊழியர்கள் நிறைந்திருக்கிற இந்த சமயத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ மலை மேலே ஏறி வந்தினா உனக்கு மகிமை ஒன்று வெளிப்படும். அது எப்படிப்பட்ட மகிமை தெரியுங்களா? வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 40வது வசனத்திலே வாசியுங்கள். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் சொல்றார், மலையில் நான் உனக்கு ஒரு மாதிரியை காட்டுகிறேன். இது மனுஷ சிந்தையில் வந்ததல்ல. யாருடைய சிந்தை? என்னுடைய சிந்தையில், என் உள்ளத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி. யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மலை மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. 27வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். அப்ப கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துறார். எங்க இருக்கிறவங்களுக்கு? மலையின் உச்சியில் இருக்கிறவங்களுக்கு தான். நான் மலையின் உச்சிக்கு போயிட்டேன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ல மாட்டார். இன்னைக்கு ஒரு மனுஷன் மலையின் உச்சியிலிருந்து திட்டத்தை வாங்கினானா இல்லை மலை அடிவாரத்திலிருந்து வாங்கினான்றத எதை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிக்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது மலை உச்சியிலிருந்து வந்த காரியம் இல்லை. இது எங்கிருந்து வந்த காரியம்?
மனுஷ சிந்தையில் வெளிப்பட்ட ஒரு காரியம். ஷேர் மார்க்கெட்ல கத்துக்கொண்ட காரியத்தை அவன் எடுத்துட்டு வந்து எங்க விடுறான்? 10,000 கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 பேர் வேண்டும், சபை கட்டிடலாம். இதெல்லாம் எங்க கற்றுக்கொண்ட காரியங்கள்? இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல கற்றுக்கொண்ட காரியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் சபைக்கு பிரபலம் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சினிமா நடிகர்கள் போல நடிகைகள் போல உடுத்தி கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பகட்டான நடனங்களை செய்து கொண்டு ஜனங்களையும் உணர்ச்சி வசப்பட வைத்து உணர்வுக்கு நேராய் அவர்களை நடத்தாமல், மனம் திரும்புதலுக்கு நேராய் அவர்களை நடத்தாமல், மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படத்தக்கதான அலங்கோலமான காரியங்கள் அவர்களுக்குள் நடக்கத்தக்கதாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், மலையில் ஏறி வா, மலை மேல் உனக்கு காண்பிக்கிறேன் ஒரு மாதிரியை. அது எப்படிப்பட்ட ஒரு மாதிரி? சாதாரண ஒரு மாதிரி அல்ல. கர்த்தர் அநேக முறை மோசே இடத்தில் சொல்வார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி. மலை மேல் காண்பிக்கப்பட்ட மாதிரி யாருடைய மாதிரி? மலை மேல் கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன? பிரதான ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், பிரதான ஆசாரனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும். இதெல்லாம் யாரை தழுவின காரியங்கள்? இயேசு கிறிஸ்துவை தழுவின காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை மோசேக்கு கர்த்தர் காட்டுகிறார். மலையில் நான் உனக்கு ஒரு மாதிரியை காட்டுகிறேன். அது என்ன? என் குமாரனின் மாதிரி, என்னுடைய மாதிரியை நான் உனக்கு காட்டுகிறேன். அதன்படி கீழே இறங்கி போய் செய்வதற்கு எச்சரிக்கை ஆயிரு. அதன்படியே மற்றவர்களையும் செய்ய சொல். அதன்படியே வாசஸ்தலத்தை கட்டச் சொல். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியை நீ மலையின் கீழே பிரதிபலிக்க வேண்டும். நீங்க மலை மேலே ஏறி வாங்க, தேவன் தன்னுடைய மகிமையை காட்ட ஆரம்பிப்பார். தேவ ஜனமே, ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னண்டையிலே நெருங்கி வர சொல்லுகிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு மலை அடிவாரத்திலே நீங்கள் சுற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் சிந்தையில் வெளிப்படுகிற காரியத்திற்குத்தான் நீங்கள் சுய உருவு கொடுத்து கட்டி எழுப்பிக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் மாமிசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். மலையின் கீழ் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். குடிவெறி, களியாட்டு, காம விகாரங்கள் என்று சொல்லி மாமிசத்தின் கிரியைகளை மலையடிவாரத்தில் இருக்கிற ஜனங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், தேவ ஜனங்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய சபைக்கு வந்தும் கர்த்தருக்கு பிரியமற்ற அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? மலை மேல் ஏறுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. கர்த்தருக்கு பிரியமற்ற, கர்த்தர் புறஜாதிகளும் அருவருக்கிற ஒரு சில காரியங்களை தேவஜனங்கள் செய்யத்தக்கதான அவலம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை தேவஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிவெறி, களியாட்டுகள், கர்த்தருக்கு பிரியமற்ற மாமிசத்தின் கிரியைகள், திரைப்படங்கள், பொழுதுபோக்குகள், கர்த்தருக்கு பிரியமற்ற பாடல்கள் என்று சொல்லி ரசித்து ருசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இவர்களெல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் மலை அடிவாரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏறி வா, மேலே ஏறி வா, என் மகிமையை நான் உனக்கு காட்டுகிறேன், என் மாதிரியை நான் உனக்கு காட்டுகிறேன், என் குமாரனின் சாயலை நான் உனக்கு காட்டுகிறேன். அப்படியே கீழே இறங்கி போய் வாசஸ்தலத்தை உண்டு பண்ண, பரலோக காரியங்களை நீ உண்டு பண்ண வேண்டியது அவசியம். கட்டி எழுப்ப வேண்டும். ஏன்? மனசாட்சியின் காலம் முடிந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் தோங்க இருக்கிறதே. மோசே, நீ தீவிரமாய் போக வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கிருபையின் காலம் முடிந்து ராக்காலம் தோங்க இருக்கிறதே. என் ஜனமே, நீ ஏறி வந்து தீவிரமாய் என் சிந்தையில் இருக்கிற காரியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட தன்னுடைய உள்ளத்தின் காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்புகிறார். பாருங்க, நம்மோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார் என்றால் கர்த்தர் மறைமுகமாய் கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன். மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எதற்காக? இந்த மனிதன் செய்வான், நிச்சயமாய் செய்வான், என் மனதில் இருக்கிறபடியே ஏறி வருவான், ஏறி வந்து காரியங்களை கற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து என் மனதில் இருக்கிற காரியத்தை பிரதிபலித்து அப்படியே வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி மோசேயை கர்த்தர் நம்பினார். புதிய ஏற்பாட்டு ஜனங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற மோசேயா அந்த நாட்களிலே மோசே நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு ஜனங்களாய் நின்று கொண்டிருக்கிறோமே. உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்புகிறாரே.
நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? கிருபை நாட்கள் முடிந்து மகா கொடிதான ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் மீதும் என் மீதும் விலையேற பெற்ற ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுக்கிறாரே. அப்படி என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு மகிமையான அர்ப்பணிப்புக்கு நேராய் கடந்து வர வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட வைராக்கிய வாஞ்சியோடு கூட கர்த்தருக்கென்று கிரியை செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை குறித்த பற்றி எரிகிற ஒரு தனியார் தாகம் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை குறித்த வைராக்கியம் அக்கினியாய் பற்றி எரிய வேண்டியது அவசியம். எப்படி ஆயினும் முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகையாய் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு சபதத்தை எடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா? நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று எழும்பி கிரியை செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? நீங்களும் நானும் கர்த்தர் பட்சத்தில் இருந்து மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே கர்த்தருக்கென்று காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? ஏறி வாருங்கள். உலக காரியங்களை மறந்து விடுவீர்கள். உங்கள் உலக காரியங்களை கர்த்தர் சந்திக்க ஆரம்பிப்பார். உங்கள் குடும்ப காரியங்களை, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்க ஆரம்பிப்பார். கர்த்தருடைய பாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், இதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி உங்களை கர்த்தருடைய காரியத்திற்கு உட்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் காரியத்தை கர்த்தர் சந்திக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். உங்கள் காரியத்தை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மோசேயுடைய காரியங்களை கர்த்தர் விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த மனிதனை குறித்து ஒரு மனிதனும் தன் நாவை அசைக்க அவர் விடவில்லை. ஒரு மனிதன் மறந்தும் அவனை குறித்து பேசிவிட்டால் கர்த்தருடைய மகிமையே விலகி போகத்தக்கதாய் கர்த்தர் மோசேக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டினார். அவன் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களே மோசேக்கு விரோதமாய் பேசினுடன் கர்த்தர் பார்த்தார். ஒட்டுமொத்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களையும் மறந்து போய் என் மகிமை இனி இந்த இடத்தில் இருப்பதில்லை என்று சொல்லி விலகி போய் விடுகிறார். காரணம் என்ன? ஒரு மனிதன் தேவனுடைய பாரத்தை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் நிமித்தம் வைராக்கியத்தை காட்டுகிறார் பாருங்கள். அந்த மனிதனை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் அவனுடைய சரித்திரம் முடிகிறது பாருங்கள். இன்றைக்கு உங்கள் ஓட்டமும் என்னுடைய விசுவாச ஓட்டமும் இப்படி முடியப்படும் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாய் இருப்போம் பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு நேராய் நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பாரத்தை, கர்த்தருடைய மகிமையின் திட்டங்களை நமக்குள் தரித்து கொண்டு செயல்படுத்த வேண்டியது அவசியம் பாருங்கள். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.